இந்த பொண்ணு அவங்க அம்மாவும் காட்டுக்கு போய் போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த போட்டோல ஒரு கரடி பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த கரடி இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் பயந்து ஓடுறாங்க. ஆனா அந்த கரடி கிட்ட வந்துடும். அப்போதான் இந்த பாடி கார்டு பொண்ணு வேற அந்த கரடியை நல்லா அடிச்சு அங்க வந்து துரட்டி விட்டுறா. மனுஷங்க வாட அடிக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா வைல்ட் அனிமல்ஸும் ரொம்ப கோவமா இவங்களை துரத்த வருது. ஆனா இந்த பொண்ணோடைய ஒரே ஒரு சத்தத்துல எல்லாத்தையும் அடிக்க ஸ்டாப் பண்ணிடுறா. இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பவரா இருக்கிறதுனால நீ கண்டிப்பா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. நீ மட்டும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு $2 மில்லியன் கொடுக்குறேன் வந்து ஆஃபரும் வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பணம் தேவைப்படுறதுனால கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு போவா. ஆனா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பிடிக்கல. கோவத்து மேல இருந்து அவன் மேல தனியா ஊத்திடுவா. இந்த பொண்ணு சமகோவமா வந்துடும். அவன் மேல பயங்கரமா அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா அவனை சும்மா விட மாட்டேன்ட்டு அந்த பொண்ணு மிரட்டுவா. அவ ஸ்டைல்ல கேவலமா இருக்குன்னு சொல்லுவா. உடனே அவனை பாத்ரூம்க்கு தூக்கிட்டு போய் அவன் உடம்பு முழுக்க இருக்கிற எல்லா டேட்டோஸையும் சோப் போட்டு தேய்ச்சி அழுக்கு ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் மறைச்சிடுவா. இதை பார்த்து அந்த பையனோட அம்மா இவதான் இவனுக்கு கரெக்டான ஜோடின்னு சந்தோஷப்படுவாங்க. கடைசியில் அந்த பையன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவான். இப்ப பாக்குற ஒரு நல்ல ஜென்டில்மேன் மாடல் மாதிரி இருப்பான். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பைக் ரேஸ் கண்டஸ்டன்ட் வருது. இந்த பையனும் அந்த பொண்ணும் தெரியாம பைக் ரேசிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணும் நானும் உனக்கு போட்டியா பைக் ஓட்ட வருவான்னு கேட்கவா. உடனே அவன் இதுல தோத்துட்டீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணணும்னு சேலஞ்ச் பண்ணுவான். ரேஸ் ஆரம்பிக்கலாமான்ட்டு அந்த பொண்ணு கேட்பா. அந்த பையன் ரேஸ்ல நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவான் இந்த பொண்ணுக்கு. ஆனா இந்த பொண்ணு எல்லாத்தையும் தாண்டி முன்னாடியே வந்து பினிஷ் லைனை தொட்டுருவா. அவ பைக் ஓட்டுற திறமையா பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுவான்.